ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள் டிசம்பர் 13 முதல் 17 வரை. தொடர்புக்கு 7388242442. அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்பொழுதுமே ஒரு கணக்கை போட்டால் சரியான கணக்கைத்தான் நாங்கள் போடுவோமே தவிர தப்பு கணக்கு போடுகிற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. கூட்டல் கழித்தல் அவருக்கு வேண்டுமென்றால் தெரியாமல் இருக்கலாம். ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும் என்கின்றார். அது எந்த விதத்தில்? திரைத்துறையிலே வேண்டும் என்று சொன்னால் பெரிய ஹீரோ, பெரிய ஹீரோயின், பெரிய டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர், பெரிய ஒளிப்பதிவாளர், இன்னும் சக நடிகர்கள்லாம் பெரிய நடிகர்கள் நடித்து எல்லா ப்ளஸும் இருக்கக்கூடிய ஒரு படம் ஃப்ளாப் ஆகலாம். ஆனால் அரசியலிலே எந்த ப்ளஸும் மைனஸ் ஆவதற்கான வாய்ப்பே கிடையாது. ப்ளஸ்ஸோடு ப்ளஸ் சேருகிற போது அங்கே எண்ணிக்கை கூடுமே தவிர அங்கே குறைவதற்கான வாய்ப்பு ஒன்றுமே கிடையாது. எனவே ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கி காட்டுகிற வல்லமை அவருக்கும் கிடையாது, யாருக்கும் கிடையாது. இது கணக்கு யாரும் மாற்ற முடியாத கணக்கு. ப்ளஸ்ஸை மைனஸாக மாற்றுவோம் என்று சொல்லுவது யாராலும் முடியாத ஒரு கணக்கு. வேண்டுமென்றால் கடன் வாங்கி கணக்கு போட்டிருந்தவர்களாக இருந்தால் இது சொல்லலாம். இங்கே நாங்கள் கடன் வாங்கி கணக்கு போடுபவர்கள, எங்கள் சொந்த கணக்கை வைத்து போடுகின்றவர்கள். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்காரே தவிர அவருக்கு உண்மையிலே விருப்பம் இருந்தால் நேற்றைய தினம் போயிருப்பார். அவருடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதானே தவிர வேறு ஒன்றுமல்ல. அவருடைய விருப்பம் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் திருமாவளவன் தெளிவாக சொல்லிவிட்டார், நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணியிலே தான் இருக்கிறேன் என்று. அது அவங்க கட்சிக்குள்ளே சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அவங்க கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய முடிவு. இதை பற்றி நாங்கள் வெளியே இருந்து எதுவும் அந்த கட்சிக்கு ஆலோசனை சொல்ல முடியாது. ஆலோசனை சொல்ல வேண்டாம் சார். அவர் 2026 மன்னராட்சியை ஒழிக்கணும், ஒரு குடும்பம் ஒருத்தர் மட்டுமே ஆட்சி செய்ய. நாங்கள் மன்னராட்சி நடத்தவில்லை, ஜனநாயக ஆட்சி தான் நடத்துகிறோம். எங்களிடத்தில் வாரிசு அரசியல் கிடையாது, உழைப்பாளே தான் வந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்ட தலைவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள். அதே போல் திராவிட முன்னேற்றக் கழக தொண்டன் ஒவ்வொருவரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய உழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு துணை முதலமைச்சர் தர வேண்டும் என்று போராடி திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் தொண்டன் பெற்று தந்த பல பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பே தவிர வாரிசு என்கின்ற அடிப்படையில் அவருக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு வரவில்லை. சினிமா செய்திக்கு நான் பதில் சொல்றதுன்னு சொல்லி விஜய்க்கு பதில் சொல்லியிருக்காரு, சினிமா செய்திகளுக்கு நான் பதில் சொல்றதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா உதயநிதி சினிமா துறையில் தான் வந்திருக்காரு. அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? சினிமா செய்திகளுக்கு தானே பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அல்லைங்க, சினிமா செய்திகளுக்கு என்பது வேறு, சினிமா அரசியல் என்பது வேறு. எனவே சினிமா செய்திகளுக்கு பதில் சொல்வதில்லை என்று சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். அரசியலில் யாரும் எந்த நேரத்திலும் யாருக்கும் பதில் சொல்லலாம், அதுக்கு தகுந்த நேரம் வர வேண்டும். இன்றைக்கு விஜய் அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறாரா என்றால் இல்லை என்கிறது தான் எங்களுடைய கணக்கு. எனவே நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கு கணக்கு புள்ளி விவரப்படி 48% அளவிற்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம். எங்களுடைய தலைவர் திராவிட மாடலை முன்னெடுத்து செல்லுகிற கருத்தியல் தலைவர். ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல, வேங்கை விவகாரத்தில் தமிழக அரசு ஒரு துரும்பு கூட கிள்ளி போடல அப்படின்னு அவர் விஜய் சொல்றாரு. நீதியரசர் சத்யநாராயண கமிஷனே நாங்கள் நியமிச்சிட்டோம். அவரும் விசாரிச்சுட்டு போயிருக்காரு. நீங்கள்லாம் இங்கே தான் இருக்கீங்க. என்ன டிஎன்ஏ டெஸ்ட்டு கண்டு வச்சு பார்த்துட்டோம், எல்லா டெஸ்ட்டும் வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அரசாங்கம் முறைப்படி அங்கே பணியாற்றி கொண்டு யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. கால நிர்ணயங்கிறது கிடையாது. யாரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் திமுகவுக்கு என்ன இருக்குது? அங்கே யாரையும் நாங்கள் காப்பாற்ற வேண்டிய அவசியமே எங்களுக்கு கிடையாது. ஒரு எம்எல்ஏ ஒரு மந்திரி தான் இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வராமல் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்து அவர் சொல்றாரு. எந்த எம்எல்ஏ எந்த மந்திரி கடந்து சொல்றாங்க? நிச்சயமாக கிடையவே கிடையாது. எந்த எம்எல்ஏவோ எந்த அமைச்சரோ அதில் நிச்சயமாக குறுக்கீடு செய்யவில்லை. அங்கே ஜாதி அரசியலை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதாவது கற்பனை பண்ணி கொண்டால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. அங்கே எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சத்யநாராயண நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி, அவரும் விசாரணை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருக்கின்றார். எல்லா நடவடிக்கைகளும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. டிஎன்ஏ டெஸ்ட்டு எடுத்திருக்கோம். அது மேட்ச் ஆகலை சார். நீங்களும் தான் பார்க்குறீங்க.
நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இனிமேல் அந்த ஊர் பூரா டெஸ்ட் பண்ணி அடுத்த கட்டம் பார்க்கணும். அதையும் வேண்டுமென்றாலும் செய்வோம். தமிழக அரசியலில் வர்ற எலெக்ஷனுக்குள்ள வந்து ஏதோ புதுசாக அரசியல் கட்சி வர வாய்ப்பு இருக்காது. எந்த அரசியல் கட்சியும் புதுசாக வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆதரவாளர்களுக்கு அறிவு கூட இல்லையான்னு உதயநிதி கேட்டிருக்காரு. அந்த வார்த்தை சரியா? அடிப்படை அறிவு கூட இல்லையான்னு சொல்லி உதயநிதி கேட்டிருக்காரு. அதாவது அவர் ஒரு கட்சியில் இருக்கிறார். அந்த கட்சியினுடைய கொள்கை அவருக்கு தெரியும், கூட்டணி தெரியும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அந்த கட்சிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுகின்ற பொழுது இப்படி கேட்பதிலே எந்த தவறும் கிடையாது. அது அவங்க உள்கட்சி பிரச்சனை சார், அதில் நாங்கள் தலையிடலை. சீமான் விவகாரத்தில் வந்து நம்ம வருண் ஐபிஎஸ் வந்து ஐபிஎஸ் மாநாட்டில் ஒரு கருத்தை வந்து சொல்றாரு. பிரிவினைவாதத்தை தூண்டுற கட்சி நாம் தமிழர் அப்படின்னு நம்ம ஐபிஎஸ் அதிகாரி அங்கே போய் சொல்றாரு. நம்ம தமிழக அரசுக்கு இது கொடுத்த அறிக்கை வந்து வருண் ஐபிஎஸ் வந்து கொடுத்துருக்காரா? தமிழக அரசோட நிலைப்பாடு அது அந்த அது துறையினுடைய தலைவரை பொறுத்து தெரியும். அது டிஜிபி வந்து அது துறை எதுவும் கேட்டாலும் கேட்டு அதுக்கு என்ன செய்வோம் அதுபடி போய் செய்வோம். சார், சீமான் வந்து நேரடியாக மோத முடியாமல் வருணை பேச வைக்கிறாங்க ஆட்சி அதிகாரம் சொல்லி ஏங்க நாங்கள் ஏங்க நேரடியாக மோதுறதுக்கு என்னங்க அது? நாங்கள் மிக சக்தி வாய்ந்த கட்சி, அவங்க சாதாரணமான கட்சி. அவங்க இப்போ தான் 3வது இடத்துக்கு வந்திருக்கதா அவர் சொல்கிறாரு. அங்கே இருக்கவங்க பூரா அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் ஏன் அவரோட நேரடியாக மோதுவதற்கு எங்களுக்கு என்ன பயம்? அதாவது தனிப்பட்ட முறையில் அவருக்கு தாக்குதல்கள் வந்தால் தனிப்பட்ட முறையில் தனி மனிதன் தன்னுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனி மனிதனுக்கு அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை உண்டு. அவர் அரசு அதிகாரியாக இருந்தாலும் தன்னுடைய தனி மனித உரிமையை காப்பாற்றிக் கொள்கிற உரிமை அவருக்கு உண்டு. அது வந்து அப்போ வந்து ஒன்றிய அரசு அது பற்றி குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த மக்கள் சார்ந்த கேள்விகள் பதிலளிக்க வேண்டிய அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலளிக்காம வந்து வழக்கு தொடரும்னு சொல்றாரு. இது எப்படி நியாயம் கேட்டு அண்ணாமலை கேட்டிருக்காரு. சார், பர்சனலாக கேள்வி கேட்டால் வழக்கு தொடரும்னு சொல்றதுல தப்பு இல்லை. அது இங்கே பொதுவான கேள்விகளை கேட்டால் அதற்கு பதில் சொல்ல தயார். அது சொந்தமான கேள்விகளை அங்கே இருக்கிற போது நாங்கள் வழக்கு தொடர வேண்டும் சொல்றதுல தவறே கிடையாது. அதை சந்திக்கவில்லைன்னு சொல்லிட்டாரு. பாருங்க, 2014 மாண்புமிகு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது போடப்பட்ட ஒப்பந்தம் அதுதான் தொடர்ந்து வருகிறதே தவிர நாங்கள் புதிதாக எந்த ஒப்பந்தமும் போடவில்லை. அது 7 ரூபா 1 பைசாவுக்கு அவங்க வாங்குறதுக்கு போட்ட ஒப்பந்தம் தான் தொடர்ந்து நடைபெறுகிறது இருக்கிறதே தவிர நாங்கள் போட்ட ஒப்பந்தம் கிடையாது. அந்த ஒப்பந்தம் தான் நீடித்து இருக்குது. இல்லைன்னா இப்போ வந்து மின் தட்டுப்பாடு வந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நாங்கள் சில சமயங்களில் தொடர வேண்டிய கட்டாயம் இருக்கிறதே தவிர வேறொன்றும் கிடையாதே தவிர நாங்கள் புதிதாக அதானியை அழைத்து வரவில்லை. அதானியை அழைத்து வந்தது அதிமுக. அவர்களை கேள்வி கேட்காமல் எங்களை கேட்பதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? எடப்பாடி பழனிசாமி விசாரிக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சொல்லும்போது தமிழ்நாடு அரசு வேணுமென்று இந்த வழக்கு வந்து காலதாமதப்படுத்துறாங்க அப்படின்னு இல்லைங்க, எடப்பாடி பழனிசாமியை விசாரிக்கணும்னு கேட்டால் அவருக்கு விசாரிக்க முடியாதுன்னு சொல்லி கோர்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்பில் ஹைகோர்ட்டில் முறையீடு செய்கிறார்கள். இன்றைக்கு உயர்நீதிமன்றம் நேற்றைய தீர்ப்பு தந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை அவர்களுடைய தரப்பில் ஒரு சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று. அந்த தீர்ப்புக்கு பிறகு தானே நாங்கள் செய்ய முடியும். வழக்கு எங்களால் தாமதப்படுத்தப்படவில்லை. அரசாங்கம் இந்த வழக்கை தாமதப்படுத்த வேண்டும் என்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. சார், முல்லைப்பெரியார் அணை பிரச்சனை ஆண்டு பராமரிப்பு பணியில் வந்து கேரள அரசு அனுமதிக்கலை. அதுக்கு வந்து திமுக அரசு மௌனம் சாதிக்குது அப்படின்னு பேசுது. சார், முல்லைப்பெரியாரில் எந்த தண்ணி ஒழுங்காக வைகையில் வந்துகிட்டு இருக்காரா? வைகை பெரியார் அணையில் வந்துகிட்டு இருக்கிற நம்முடைய பொறியாளர்களும் போய் அங்கே பார்த்து கொண்டு தான் வருகிறார். இல்லைங்க, நாங்கள் சார் நாங்கள் பயப்படவில்லை என்பதற்கு நான் ஒரு கணக்கை உங்களுக்கு சொன்னேன். என்ன ப்ளஸ் எல்லாம் அடுத்து அவர் சொல்கிறாரு அமைச்சர்கள் வந்து போஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் களத்துக்கு வர வேண்டியதானே, போய் பார்த்துட்டு சொல்லணும்ல.
ஆனால் இந்தியாவிலேயே மழை, வெள்ளம், புயல், காற்று வருகின்ற நேரங்களிலெல்லாம் களத்துக்கு அமைச்சர்களை அனுப்பி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்கிற ஒரே அரசு தமிழக அரசு. எங்களுடைய அமைச்சர்களைப் போல களத்திலே சேற்றிலே இறங்கி வேலை பார்க்கின்ற அமைச்சர்களை பார்க்க முடியாது. வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இரவு பகல் பாராமல் பணியாற்றி மின்சாரத்தை உடனடியாக கிடைக்கச் செய்து, உணவுப் பொருள் கிடைக்கச் செய்து, எல்லா விதமான பணிகளையும் நாங்கள் சேற்றிலே செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த வெள்ளத்தோடு வெள்ளமாக சென்று அந்த வெள்ளம் வடிவதற்கான வழிவகை ராட்சச எந்திரங்களை கொண்டு அங்கே இருக்கக்கூடிய நீர்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோம். போர்க்கால நடவடிக்கைகள் எடுக்கிற அரசு தமிழக அரசை தவிர வேறு யாரும் அல்ல. அவர் சேற்றில் காலை வச்சு பார்த்தா தெரியும். சினிமாவில் காலை வைக்கிறது வேற, ஆக்சுவலாக காலை வைக்கிறது வேற. வச்சா தெரியும் செய்தி. சார், ஒரு கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ஆளும் கூட்டணியில் இருக்க ஒரு முதன்மையான கட்சி, இந்தியா கூட்டணியில் இருக்க கட்சியை இவ்வளவு தூரம் ஒரு நேற்று விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. மன்னராட்சியை ஒழிப்போங்கிறாரு, நம்ம கருத்தியல் தலைவர் தான் வரணுங்கிறாரு. இதுக்கு திமுக மன்னராட்சிங்கிறது மன்னர் கிடையாதுங்கிறது சொல்லிட்டோமேங்க. இது உழைப்பாலே வந்தவங்க தான் பதவிக்கே தவிர நாங்கள் வாரிசு அடிப்படையில் யாரும் வரவில்லை. திமுக தொண்டை ஏற்றுக்கிறான். திமுக கட்சிக்கு, எங்கள் கட்சிக்கு யார் தலைவர், இந்த நாட்டுக்கு யார் வேணும்னு அன்றைக்கி மக்கள் முடிவு செஞ்சாங்கல்ல. அதுபோல் இந்த இயக்கத்துக்கு யார் தலைவராக வர வேண்டும் என்று இந்த இயக்கத்தினுடைய தொண்டன் முடிவு செய்கிறான். தொண்டனுடைய முடிவு தான் அங்கே எடுக்கப்படுகிறது. முதலமைச்சர் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் என்று விரும்பவே இல்லை. எல்லோருடைய கட்டாயத்தாலும் அவருக்கு முதலமைச்சர் பொறுப்பு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்பட்டதை தவிர வேறு எதனாலும் அல்ல. அவருடைய உழைப்பு அவருக்கு வெற்றியை பெற்று தந்திருக்கிறது. அமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. துணை முதலமைச்சர் பொறுப்பை பெற்று தந்திருக்கிறது. இது மன்னராட்சி அல்ல, இது குடியாட்சி தான். இங்கே இருக்க ஜனநாயக ரீதியில் இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்ட ஒருவர் தான் தலைவராக வர முடியுமே தவிர அடுத்த கட்சியிலேருந்து நாங்கள் தலைவரை கூட்டிக் கொண்டு வர முடியாது. திமுகவில் அவர் இருந்து பேசுறது திருமாவளவனோட இரட்டை வேடம் வெளிப்பட்டுச்சுன்னு தமிழிசை சொல்லியிருக்காங்க. அதுக்கு சரியா? தமிழிசைக்கு எப்போதுமே ஏதாச்சும் ஒன்று ரெட்டை வேடம் 3 வேடம்னு சொல்கிறது தான் பழக்கம். அதுபடி 3 வேடம் 4 வேடம் சொல்லிட்டு போகிறாங்க. ரெட்டை வேடமெல்லாம் போட வேண்டிய அவசியம் திருமாவளவனுக்கு கிடையாது. அவர் எதையும் துணிச்சலோடு சொல்லக்கூடியவர். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் ரெட்டை வேடம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே சார்.